சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க போஸுக்கு பார்த்து இருக்கிற பொண்ணோட அம்மா வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன காவியா, இன்னைக்கு பார்த்துட்டு வந்த மாப்பிளைய உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அம்மா காவியா கிட்ட கேட்கவும், எம்மா நான் தான் சொன்னேன்ல எனக்கு பழகுனாதாமா பிடிக்கும் அப்படின்னு காவியா சொல்லவும், அடி போடி கூறுகட்டவளே, ஏற்கனவே நீ இப்படிதான் பழகுனாத்தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னோட திமிர அவங்கிட்ட காட்டுன. அவன் உன்னை வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு தலை முழுகிட்டு போயிட்டான். டைவர்ஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப ஏதோ ஒரு நல்ல வரம் நம்மளை தேடி வந்திருக்கு. இப்பவாவது நீ இவன் கூட சேர்ந்து வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அம்மா சொல்லவும், அடியை என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டி. என் பொண்ணுக்கு வரப்போறவன் அவ காலுக்கு கீழே தான் இருக்கணும். ஆம்பளத்தனத்தை காட்டக்கூடாது. அவளுக்கு அப்படிப்பட்ட மாப்பிளை தான் பிடிக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்டி. காவியா, நீ எதுக்கும் பயப்படாதம்மா. உப்பம் பார்த்து இருக்கிற மாப்பிளை அப்படிப்பட்டவன் தான். என்ன திமிரு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் நாம அதை சரி பண்ணிக்கலாம். உனக்கு தேவை உனக்கு அடங்கி போகணும், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சிச்சரசு காவியா கிட்ட கேட்கவும், ஆமாப்பா எனக்கு அதுதான் முக்கியம். என்னோட எந்த ஒரு விஷயத்திலையும் அவன் தலையிடக்கூடாது. முக்கியமா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கவே கூடாது. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு பேய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், காவியாவோட அம்மா வந்துட்டு, என்னங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா எதுக்காகங்க அவ்வளோ பெரிய அமைச்சர் வீட்டில் போய் நீங்க சம்மதம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அம்மா எம்எல்ஏ சிச்சரசு கிட்ட கேட்கவும், ஏய் வேற எதுக்குடி பணம் காசு சொத்துன்னு எல்லாத்தையும் வச்சு அந்த ராஜாங்கம் அமைச்சர் பதவியை வாங்கியிருக்கலாம். ஆனா அந்த அமைச்சர் பதவியை வச்சுக்கிட்டு அவன் என்ன ஆட்டம் ஆடுறானோ அதை எல்லாத்தையும் நான் பறிச்சு அவனை ஒன்றும் இல்லாதவனா ஆக்கி நடு ரோட்ல நிற்க வைக்கணும்டி. அதுக்காகத்தான் இந்த கல்யாண ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டத்தோட எம்எல்ஏ சிச்சரசு காவியாவோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தா போஸ் ஈஸ்வரி கிட்ட வந்து, அம்மா எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா, எவ்வளவு அழகா இருக்கா. அது மட்டும் இல்ல, நீ பெரியப்பாவை கவனிச்சியாமா, எனக்கு அது இருக்கு இது இருக்கு அந்த கடை இருக்கு இந்த கடை இருக்குன்னு அவர் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறாரு. அதெல்லாம் உண்மைதானா? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நாளைக்கே எம்எல்ஏ சிச்சரசுக்கு இது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அவரு என்ன ஏதாவது தப்பா நினைச்சிட்டாருனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் ஈஸ்வரி கிட்ட கேட்கவும், டே போஸ், அதெல்லாம் நான் ராஜாங்க மாமா கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன்டா. இப்ப என்னெல்லாம் உன் பேர்ல இருக்குன்னு சொன்னாரோ அதை எல்லாத்தையும் உனக்கே எழுதி கொடுக்கறதா சொல்லி இருக்காரு. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. அதுக்கப்புறம் அந்த மலரும் சரி அந்த தமிழ்ச்செல்வியும் சரி எக்காரணத்தை கொண்டும் உன்னோட கல்யாணத்துக்கு வந்துடவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், உடனே சித்ரா வந்துட்டு, ஆமாம்மா நீ சொல்றது சரிதான், அவளுங்க 2 பேரும் வரவே கூடாது. ஏற்கனவே போஸுக்கு எப்பேற்பட்ட பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்பந்தான் அந்த தமிழ்ச்செல்வியும் சேதுவும் வந்துட்டு மலருக்கு நியாயம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரிய போஸுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு போஸோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா இருக்கு. இனிமேலும் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுமா. அந்த தமிழ்ச்செல்வியும் சரி அந்த மலரும் சரி நீ சொன்ன மாதிரி கல்யாண மண்டபத்துக்கு வந்துடவே கூடாதுமா. நாம ஜாக்கிரதையா இருந்துக்கிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு. அப்பந்தான் பார்த்தா ஈஸ்வரி, போஸ், சித்ரா 3 பேருமே மாடியில இருந்து கீழே இறங்கி வராங்க. இங்க ராஜாங்கம் பார்த்துட்டு,
ஐயா போஸே, இப்பந்தான் உன்னை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளையாட்டம் இருக்க, சரி வா நாம மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே அப்பத்தா வந்துட்டு, அடியே இன்னும் மண்டபத்துக்கே போகல, அதுக்குள்ள என்னடி முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஆத்தா கொஞ்சம் பொறுமையா இரு ஆத்தா, ஈஸ்வரி என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், மாமா அந்த மலரும் சரி தமிழ்ச்செல்வியும் சரி மண்டபத்துக்கு வரக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே அப்பத்தா வந்துட்டு, ஏய் உனக்கு என்ன அறிவு கிரிவு கெட்டு போச்சா? உன் பிள்ளை போஸு மலரை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டா, அதுக்காக மலரு எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு அர்த்தமா என்ன? அவ வருவாடி, அவ மட்டும் இல்ல தமிழ்ச்செல்வியும் வருவாடி, அவங்க 2 பேருமே இந்த வீட்டு பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், உடனே ஈஸ்வரி வந்துட்டு, மாமா உங்களுக்கே தெரியும் போஸுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி போனவ தான் அந்த மலரு. அப்படிப்பட்டவ மறுபடியும் மண்டபத்துக்கு வந்து அந்த இடத்துல போஸை கல்யாணம் பண்ணிக்க போற காவியா முன்னாடி அந்த வேலைக்காரி மலர் வந்து நின்னா எப்படி மாமா இதெல்லாம் சரிப்பட்டு வரும்? அதனால தான் சொல்றேன், அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுங்கன்னு சொன்னேன். ஆனா அவ ஏதேதோ காரணம் சொல்லி இந்த வீட்டில் இருக்கா. இப்ப மண்டபத்துக்கும் வர சொல்றீங்க, அவ வர வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா மலர் வந்துட்டு ஈஸ்வரி சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு, மாமா நான் மண்டபத்துக்கு வரல மாமா, எனக்கும் அங்க வர விருப்பம் இல்லை, இவங்கெல்லாம் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் வரல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், வாடி வா, யாரை பார்த்து அத்தை சொத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, போய் உன் வேலையை பாருடி, இனிமே உனக்கு நான் அத்தையும் கிடையாது, எனக்கு நீ மருமகளும் கிடையாது. நாங்கள் அந்த பக்கம் மண்டபத்துக்கு போனதும் நீ அப்படியே நல்லா சீவி சிங்காரிச்சுக்கிட்டு மண்டபத்துக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம்னு மட்டும் நினைச்சு கூட பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், உடனே மோகனா வந்துட்டு, ஈஸ்வரி இப்போ எதுக்காக தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருக்க? அதான் மலரே சொல்லிட்டால நான் மண்டபத்துக்கு வரமாட்டேன்னு, பின்ன என்ன? ஆனா தமிழ்ச்செல்வியை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவ சேதுவோட பொண்டாட்டி, சேது இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தமிழ்ச்செல்வியும் இந்த வீட்டு மருமக தான், கண்டிப்பா அவ மண்டபத்துக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், இங்க ராஜாங்கமும் வந்துட்டு மோகனாவுக்கு ஏத்த மாதிரி, ஆமா ஈஸ்வரி தமிழ்ச்செல்வி மண்டபத்துக்கு வரட்டும், உனக்கு மலர் வரதுல தானே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், ஈஸ்வரி வந்துட்டு வேற வழி இல்லாம சரின்னு சொல்லவும் எல்லாரும் கிளம்பி நேரா மண்டபத்துக்கு போறாங்க. மண்டபத்துல கல்யாண வேலைகள் எல்லாமே தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தா மண்டபத்துல போஸை பார்க்க சிச்சரசு வாராரு. சிச்சரசு வந்ததும் தன்னோட மாமனாரை பார்த்ததும் போஸ் வந்துட்டு, மாமா சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேனே, நீங்க எதுக்காக இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், சிச்சரசு வந்துட்டு போஸ் ரூமுக்குள்ள இருந்த எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு, மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாப்பிள்ள, அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சரசு சொல்லவும், சொல்லுங்க மாமான்னு போஸும் சொல்லவும், மாப்பிள்ள என் பொண்ணை உங்களுக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சிச்சரசு கேட்கவும், ஐயோ மாமா என்ன கேள்வி கேட்டுட்டீங்க, உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மகாலட்சுமி மாதிரி இருக்கா, என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்க உங்க பொண்ணை கொடுக்கறத நினைக்கும் போது எனக்குமே ரொம்ப சந்தோஷம்தான் மாமா, உங்க பொண்ணை கண்கலங்காம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், சரிங்க மாப்பிள்ள என் பொண்ணு உங்களுக்கு வேணும்னா நான் சொல்றத நீங்க எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும், எனக்கு நீங்க சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சரசு தன்னோட திட்டத்தை சொல்லவும், என்ன மாமா சொல்றீங்க, உங்களுக்கு நான் என்ன வாக்கு கொடுக்கணும், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், உடனே சிச்சரசு வந்துட்டு, மாப்பிள்ள உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது, நான் இந்த கட்சியில ரொம்ப வருஷமா இருக்கேன், அடிபட்டு மிதிப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்,
ஆனா என்ன மீறி உங்க பெரியப்பா அமைச்சர் ஆயிட்டாரு. ஆனா நான் இன்னமும் அந்த கட்சியில எம்எல்ஏவா தான் இருக்கேன். நான் அமைச்சர் ஆகணும், உங்களை வச்சு தான் நான் அமைச்சராக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சரசு போஸ் கிட்ட சொல்லவும், உடனே போஸ் வந்துட்டு, என்ன மாமா சொல்றீங்க, என்னைய வச்சு நீங்க அமைச்சராக போறீங்களா? நான் என்ன பண்ணணும் மாமா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அதை எப்படியாவது நிறைவேற்றுறேன். இங்க பாருங்க மாமா, உங்க பொண்ணை மட்டும் எனக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதை எல்லாத்தையும் என் பெரியப்பா கிட்ட நான் கோரிக்கையா எடுத்து வைக்கிறேன். கண்டிப்பா அவரை நான் அமைச்சர் பதவியை விட்டு விலக வச்சுட்டு உங்களை நான் அமைச்சராக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சரசோட சொத்துக்கு ஆசைப்பட்டு போஸ் சிச்சரசு கிட்ட ஓகே சொல்லிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே கருப்பு வந்து மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்டுடுறாரு. அட பாவிங்களா, நீங்க இவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதான பார்த்தேன். இந்த சிச்சரசு வந்துட்டு தன்னோட பொண்ணுக்கு வந்து போஸை மாப்பிள்ளை கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. இப்ப அது உறுதியாயிருச்சு. இதை சும்மா விடக்கூடாது, இப்பவே போய் ராஜாங்க மாமா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு முடிவு எடுக்கிறாரு. கருப்பு வந்துட்டு சிச்சரசும் போஸும் பேசுறத கேட்டுட்டு வெளியே வேகமா வரவும் அதை போஸ் பார்த்துட்டு, மாமா அங்க பாருங்க, இவன் கருப்பு எங்க வீட்டு வேலைக்காரன் மாதிரி, இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இவனை மட்டும் நாம இப்போ விட்டோம்னா கண்டிப்பா போய் பெரியப்பா கிட்ட எல்லாத்தையும் உளறி வச்சிடுவான் அப்படின்னு போஸ் சிச்சரசு கிட்ட சொல்லவும், சிச்சரசு வந்துட்டு தன்னோட அடியாட்களை வச்சு கருப்பை கடத்தி ஒரு ரூமுக்குள்ள வச்சு கட்டி போட்டுடுறாரு. அடுத்து பார்த்தா தமிழ்ச்செல்வி எப்பவும் போல காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அங்க மலர் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. மலர் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் தமிழ்ச்செல்வி வந்துட்டு, அக்கா எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏங்கா போஸுக்கு கல்யாணம் ஆகுறத நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்கவும், ஆமா தமிழ், வேற என்ன பண்றது, 1000 தான் இருந்தாலும் நான் அவரை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவரு என்ன எப்பவுமே வெறுத்து ஒதுக்குனது தான் மிச்சம். இப்ப விட்டா போதும்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறாரு. கொஞ்சம் கூட என்னை பத்தி நினைச்சு பார்க்கல. நான் ஏதோ கோபத்துல பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். 1000 தான் இருந்தாலும் என்னால அவரை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லவும், அக்கா உப்ப கூட நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா, இப்பவே போய் நான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எப்படியாவது போசு மாமாவை உங்க கூட சேர்த்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், இல்ல தமிழ், வேண்டாம் தமிழ், விட்டுடு. என்னதான் இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒத்து வராமத்தான் விலகி வந்துட்டோம். அதனால அவரோட வாழ்க்கைய அவரு பார்த்துக்கிடட்டும். ராஜாங்க மாமா சொன்ன ஒரே வார்த்தைக்காகத்தான் இப்போ வரைக்கும் நான் இங்க இருந்துக்கிட்டு இருக்கேன். இல்லைனா அன்னைக்கே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் தமிழ்ச்செல்வி கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மறுநாள் காலையில பார்த்தா கல்யாண வேலைகள் எல்லாமே மண்டபத்துல தடபுடலா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பந்தான் ராஜாங்கம் வந்துட்டு, ஐயா சேது, கருப்பை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், கருப்பை காணவே காணோம்யா, மண்டபத்துக்கு வந்தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், ஆமாப்பா நானுமே பார்த்து ரொம்ப நேரம் ஆகுது, எங்கேயாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கருப்பை தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் கருப்பு வந்துட்டு ராஜாங்க மாமா கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லிடணும், போஸோட முகத்திரைய கிழிச்சே ஆகணும், இப்ப என்ன பண்றது, இப்படி நம்மளை கட்டி போட்டுட்டாங்களே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா தமிழ்ச்செல்வி கருப்புக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா கருப்பு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தமிழ்ச்செல்வியோட காலை அட்டன் பண்ண முடியல. எப்படியாவது தமிழ்ச்செல்வி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு முயற்சி பண்றாரு. கடைசியில கருப்பு கையில இருந்த கட்டையும் கலட்டிட்டு
தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம போஸும் அந்த சிச்சரசும் சேர்ந்து ராஜாங்க மாமாவோட அமைச்சர் பதவியை பறிக்கணும், ராஜாங்க மாமா இடத்துக்கு சிச்சரசு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பெரிய திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லிடுறாரு. அதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அண்ணே என்னன்னே சொல்றீங்கன்னு கேட்கவும், ஆமா தமிழ், இப்ப பேச நேரம் இல்லை, நான் எங்க இருக்கேன் எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியல, இன்னும் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் என்னை அடிச்சுட்டு போனவனுங்க திரும்பி வந்துருவானுங்க, என்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிரு தமிழ் அப்படின்னு கருப்பு சொல்லவும், இங்க தமிழ்ச்செல்விக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே ஆட்டோ பிடிச்சி நேரா மண்டபத்துக்கு போறாங்க. தமிழ்ச்செல்வி மண்டபத்துக்குள்ள வரத பார்த்ததும் ஈஸ்வரி வந்துட்டு, ஏய் எதுக்குடி இங்க வர, உன்னைத்தான் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்குடி இப்ப இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்தவும், முதல்ல வழிய விடுங்க, எப்பேற்பட்ட கேடுகட்ட வேலைய உங்க பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா, நீங்கெல்லாம் இன்னும் திருந்தவே இல்லையா, ஏதோ போனா போதுன்னு சொல்லிட்டு உங்களை பாவம் பார்த்து விட்டா கடைசியில என் மாமாவோட பதவியை தட்டி பறிக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், இங்க ஈஸ்வரிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாததுனால, ஏய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க தமிழ் வந்துட்டு ஈஸ்வரிய தள்ளி விட்டுட்டு வேக வேகமா உள்ள வாராங்க. அப்பந்தான் பார்த்தா போஸ் அங்க மணப்பொண்ணோட கழுத்துல தாலிய கட்ட போறாரு. உடனே தமிழ் வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு உள்ள வாராங்க. என்ன ராஜாங்கம், யார் இந்த பொண்ணு, எதுக்காக இப்படி அபசகுணமா தாலி கட்டுற நேரத்துல வந்து கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிச்சரசு ராஜாங்கத்தை பார்த்து கேட்கவும், உடனே அப்பத்தா வந்துட்டு, இவதான் என் பேரனோட பொண்டாட்டி, சேதுவோட பொண்டாட்டி, என்ன தமிழ் எதுக்காக இப்படி வந்து கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கன்னு அப்பத்தா கேட்கவும், அம்மாச்சி இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம், இந்த கல்யாணம் நடந்ததுன்னா கண்டிப்பா மாமாவோட பதவி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட தமிழ்ச்செல்வி சொல்லவும், உடனே ஈஸ்வரி வந்துட்டு, ஏய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இங்க வந்து ஏண்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், தமிழ்ச்செல்வி வந்துட்டு போஸை பார்த்து கருப்பண்ணனை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கேட்கவும், போஸை பார்த்தா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. மாமா இதோ இருக்காரே உங்க சம்மந்தி, இவரும் போஸும் சேர்ந்து கருப்பண்ணனை அடைச்சி வச்சிருக்காங்க, உங்களோட பதவியை எப்படியாவது உங்ககிட்ட இருந்து பறிச்சு அந்த பதவியை அவங்க வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த போஸும் சிச்சரசும் சேர்ந்து ஒரு பெரிய திட்டமே போட்டிருக்காங்க, அதுக்காகத்தான் இந்த கல்யாணமே நடக்குது, இந்த விஷயத்த கருப்பு அண்ணன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, அவரை எங்கேயோ மறைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், இங்க ராஜாங்கம் சேதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. பெரியப்பா இந்த தமிழ்ச்செல்விக்கு வேற வேலையே கிடையாது, எப்போ பாருங்க என்னோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதே இவளுக்கு வேலையா போயிடுச்சு, நானும் என்னோட மாமாவும் அப்படியெல்லாம் பேசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போஸ் நடிப்பை போடவும், உடனே தமிழ்ச்செல்வி வந்துட்டு கருப்பு கிட்ட பேசின ஆடியோ ரெக்கார்டை ராஜாங்கத்துக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் போட்டு காட்டுறாங்க. இதுக்கு என்ன மாமா பதில் சொல்ல போறீங்க, பாருங்க கருப்பண்ணனை எங்கேயோ அடைச்சி வச்சிருக்காங்க, நல்ல வேலை அவர் எப்படியோ எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், இங்க ராஜாங்கத்துக்கு கோபம் வந்து நேரா மணமேடை ஏறி போஸை போட்டு அடி வெளுத்து வாங்குறாரு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, ஏய் தமிழ்ச்செல்வி இந்த கல்யாணத்தையும் நீ திட்டம் போட்டு நிறுத்திட்டல, உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எல்லார் முன்னாடியும் சொல்லவும், உடனே தமிழ்ச்செல்வி வந்துட்டு, போதும் நிறுத்துங்க, என்னமோ உங்க பையன் உத்தம மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே ராஜாங்க மாமாவை
கொலை பண்ண முயற்சி பண்ணவன் தானே உங்க பையன். இவன் காரை ஏற்றி மாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதும் இல்லாம அங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து கத்தியால குத்த முயற்சி பண்ணவனும் இவன் தானே. என்னமோ உங்க பையன் யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் இவனை இந்த ஊரை விட்டு வெளியே வைங்கன்னு. ஆனா என் பேச்சை மீறி இவனை வீட்டுக்குள்ள விட்டீங்க. சரி போனா போதுன்னு நானும் பொறுத்து போனேன். கடைசியில பார்த்தா இப்படி வெக்கமே இல்லாம மலரக்காவை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அப்பவும் நாங்க 2 பேரும் பொறுத்து போனோம். ஆனா இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க புள்ள திருந்தாம ராஜாங்க மாமாவோட பதவியை பறிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. அதனால தான் இவனை பத்தி ராஜாங்க மாமா கிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும் உடனே சேது வந்துட்டு, ஏய் தமிழி, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது போஸா அப்படின்னு கேட்கவும், ஆமாங்க போஸ் தான். இந்த உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும். இதோ நிக்கிறாங்களே ஈஸ்வரியத்தை, இவங்களுக்கும் தெரியும். இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் வாயை மூடிட்டாங்க. ஆனாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி எல்லாரும் முன்னாடியும் சொல்லவும், சேது, ராஜாங்கம், மோகனா, அப்பத்தான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அதே சமயம் எல்லாரும் முன்னாடியும் தமிழ்ச்செல்வி வந்துட்டு இப்படி டப்பு டப்புன்னு போஸ பத்தின எல்லா உண்மையும் போட்டு உடைக்கவும் ஈஸ்வரிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம விழி பிதுங்கி போய் நிக்காங்க.